ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 3ல் இருக்கக்கூடிய வினாக்கள் பார்க்கலாம். அறிவியல் அச்சுடி, சொல்லும் பொருளும், இயன்றவரை முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள் என்ற பாடலை இயற்றியவர்? விடை நெல்சு. இரண்டாவது கேள்வி, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவரால் பாராட்ட பெற்றவர் யார்? விடை நெல்லை சுமுத்து. மூன்றாவது கேள்வி, நெல்லை சுமுத்து எங்கு பணியாற்றினார்? விடை விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் திவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நான்காவது கேள்வி, உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஔடதம் தேவை. ஐந்தாவது கேள்வி, நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. பிரித்து எழுதுக. கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. சேர்த்து எழுதுக. ஏன் கூட்டல் என்று, ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இந்த பக்கம் தெளிவு, சோர்வு, பொய்மை, விலகு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதணும். விடை அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அறிவியலால் ஆழ்வோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர்? பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். பிரித்து எழுதுக. ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. சேர்த்து எழுதுக. நீலம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். கணியனின் நண்பன். சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, ரோபோ என்னும் சொல் முதலாக எங்கு பயன்படுத்தப்பட்டது? விடை செக் நாட்டைச் சேர்ந்த கார்ல் கவேக் எழுதிய நாடகத்தில், அது 1920ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி, ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை அடிமை. மூன்றாவது கேள்வி, எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? விடை செயற்கை நுண்ணறிவு. நான்காவது கேள்வி, 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவுடன் கலந்து கொண்ட ரோபோவின் பெயர் என்ன? விடை டீப் ப்ளூ. ஐந்தாவது கேள்வி, டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணியை உருவாக்கிய நிறுவனம்? விடை IBM. ஆறாவது கேள்வி, 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? விடை டீப் ப்ளூ. ஏழாவது கேள்வி, உலகில் முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? விடை சவுதி அரேபியா. எட்டாவது கேள்வி, சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? விடை சோபியா. ஒன்பதாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை சோபியா என்னும் ரோபோவிற்கு வழங்கிய பட்டம் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். பத்தாவது கேள்வி, நுட்பமாக சிந்தித்து அறிவது? விடை நுண்ணறிவு. 11 தானே என்னும் எந்திரம்? விடை தானியங்கி. 12வது கேள்வி, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? விடை சேர்த்தல். 13வது கேள்வி, எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? விடை அரிது. பிரித்தெழுதுக. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். சேர்த்தெழுத. மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத் துறை. செயல் கூட்டல் இழக்க, செயல் இழக்க. ஒளி பிறந்தது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? திருக்குறள் மற்றும் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இரண்டாவது கேள்வி, திருக்குறளில் எந்த குறள்
அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? விடை அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். மூன்றாவது கேள்வி, அப்துல் கலாம் அவர்களுக்கு பெருமகிழ்வு தந்த நிகழ்ச்சி எது? விடை கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் உருவான செயற்கை கால்கள். நான்காவது கேள்வி, உலகின் முதல் விஞ்ஞானி என்று கலாம் யாரை குறிப்பிடுகிறார்? விடை கேள்வி கேட்கும் குழந்தைகள். ஐந்தாவது கேள்வி, வெற்றி அடைய வழிகளாக கலாம் குறிப்பிடுவது எது? விடை அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். 2 வியர்வை வியர்வை வியர்வை. அடுத்தது இலக்கணம், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. முதல் கேள்வி, உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் டேஷ் வரும்? முதலில் வரும். இரண்டாவது கேள்வி, சொல்லின் முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? விடை க ச த ந ப ம. ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? ஞா ஞா, ஞே ஞோ. நாலாவது கேள்வி, யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள்? விடை யா யா, யு யூ, யோ யௌ. ஐந்தாவது கேள்வி, வா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? விடை வா வா, வி வி, வே வே, வை வவ். ஆறாவது கேள்வி, சொல்லில் முதலில் வராத எழுத்துக்கள் எவை? விடை 18 மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் வராது. ஏழாவது கேள்வி, சொல்லின் முதலில் வராத உயிர்மெய் எழுத்துக்கள் எவை? விடை ட ந ர ல ள ள ர ந. எட்டாவது கேள்வி, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவை? விடை உயிரெழுத்து 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வரும். பாருங்க, இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே கேட்பாங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு இது இறுதியில் வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆகையால் நம்ம இந்த எல்லா மெய்யெழுத்துக்களையுமே கவனமாக படிச்சுக்கிறது நல்லது. ஒன்பதாவது கேள்வி, சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் எவை? விடை உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இங்கு, ங. எகர வரிசையில் கேதல் நே முடிய, ஒகர வரிசையில் நோ தவிர. நோனா நோய், ஒரு எழுத்து இதாக வந்துடும். ஸோ நோ அது தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் வருவதில்லை. பத்தாவது கேள்வி, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? விடை மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அளவிடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். 11வது கேள்வி, ராமன் நுழைவு எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1928 பிப்ரவரி 28. 12வது கேள்வி, தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 28. 13வது கேள்வி, இந்தியாவிற்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பு எது? விடை ராமன் விளைவு. 14வது கேள்வி, ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? விடை சர் சி வி ராமன். 15வது கேள்வி, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? விடை கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீதிறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் சேட்டலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். தேங்க்யூ.